ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்க்கும்போது ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் எலமெண்ட் இன் an அரே. ஸோ நமக்கு ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துருவாங்க. இந்த அரேல எது கிரேட்டஸ்ட் நம்பர், அதாவது லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எப்படி பெரிய நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட் பண்ணலாம். இந்த அரேவை நம்ம சார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 3 4 5 6 9 அப்படின்னு சொல்லிட்டு லைனாக சார்ட் ஆகிட்டு நமக்கு ஒரு அரே கிடைக்கும். ஸோ அதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக இருக்கிற நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, அண்ட் 9. ஸோ 9 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் நம்ம வந்து ஜஸ்ட் பிரிண்ட் a ஆஃப் n-1. ஸோ a ஆஃப் n-1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணாலே போதும், நமக்கு வந்து 9என்ற நம்பர் கிடைச்சிரும். பட் இதே தான் நமக்கு இருக்கிற ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் நீங்கள் வந்து மெர்ஜர் அப்ளை பண்ணாலும் இல்லை குயிக் சார்ட் எந்த ஒரு எஃபிஷியண்டான சார்ட்டிங் அல்காரிதம் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா big O ஆஃப் n log n வரும். அதனால தான் இது வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். நம்ம வந்து இந்த n log n இன்னும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி லார்ஜஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதோட ஒரு ஆப்டிமைஸ்டு அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ஆப்டிமைஸ்டு அப்ரோச்சில் லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், லார்ஜஸ்ட்னு வச்சுக்கிறேன். அந்த லார்ஜஸ்ட் அப்படின்ற வேரியபிளில் நான் வந்து ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதாவது 3 அப்படின்ற நம்பரை ஸ்டார்டிங்கில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எந்த நம்பராக வந்து வேணால் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லைனாக லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஒரு எலமெண்ட்டாக அரேயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் விசிட் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம 0th எலமெண்ட்டை விட்டுட்டு நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அரேவோட எண்டு வரைக்கும் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எலமெண்ட்டை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 9ன்னு இருக்குது. ஸோ அப்போ நம்ம லார்ஜஸ்ட் வேரியபிள் கூட ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும். இப்போ லார்ஜஸ்ட்டில் வந்து 3 இருக்குது. ஸோ 9 வந்து 3 விட கிரேட்டர் நம்பரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆமாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லார்ஜஸ்ட்ன்ற வேரியபிளில் வந்து 3யை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வந்து 9ஐ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எலமெண்ட்டை வந்து விசிட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட்டை விசிட் பண்ணும்போது 4. ஸோ 4 வந்து 9ஐ விட கிரேட்டரானு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட் நம்பர் போயிடலாம். 2 வந்து கிரேட்டர் தென் 9 ஆனால் கிடையாது. 6 கிரேட்டர் தென் 9 ஆனால் கிடையாது. ஸோ 5 கிரேட்டர் தென் 9 ஆனால் கிடையாது. ஸோ அரே முடிஞ்ச அப்புறம் நம்ம லார்ஜஸ்ட் வேரியபிளில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் வந்து லார்ஜஸ்ட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 5, இந்த இடத்துல இங்கே 10ன்னு இருந்தது அப்படின்னா, இப்போ 10 கிரேட்டர் தென் 9. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம 9 அடிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம 10ன்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை கோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் int I equal to 1, நம்ம வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் தான் நம்ம வந்து லார்ஜஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ அதே நம்பரே நம்ம மறுபடியும் கம்பேர் பண்ண வேணாம். ஸோ அதனால் வந்து I equal to 1ன்னு ஸ்டோர் பண்ணிவிட்டு I less than n I plus plus. ஸோ இப்போது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லார்ஜஸ்ட்ன்ற ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து a ஆஃப் 0, அதாவது அரே ஆஃப் 0 அப்படின்ற நம்பரை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃபார் int I equal to 1, ஏன்னா நம்ம வந்து 0ன்ற நம்பரை தான் இங்கே வந்து லார்ஜஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல, 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 to I less than n I plus plus. ஸோ இப்போது இஃப் a ஆஃப் I கிரேட்டர் தென் லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு a ஆஃப் I. ஸோ எந்த எலமெண்ட் வந்து லார்ஜஸ்ட்டை விட பெருசாக இருக்கோ அந்த எலமெண்ட்டை வந்து நம்ம லார்ஜஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபார் லூப் முடிஞ்சிடும். ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கா நாம் வந்து பிரிண்ட் லார்ஜஸ்ட்னு கொடுத்தா போதும், அதில் இருக்கிற எலமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்பில்ட் சார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து கடைசி எலமெண்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா big O of n log n. ஸோ சார்ட் பண்ணுறதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி n log n. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்து ஆப்டிமைஸ்டு சொல்யூஷனை இப்போ நம்ம வந்து டைப் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிப்போம். அதில் அரேயில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் int I equal to 1லேருந்து I less than n I plus plus. ஸோ இந்த இடத்துல யூஸ் array of I greater than largest, then largest equal to array of I. ஸோ கடைசியாக இந்த இடத்துல நம்ம லார்ஜஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்டேஸும் சொல்லிட்டா பாஸ் ஆகிடுச்சு. பட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் big O ஆஃப் n மட்டும்தான். ஏன்னா நம்ம வந்து 1 to n ஜஸ்ட் ஒரு லூப்பை மட்டும்தான் ரன் பண்ணி
அதில் நம்ம கிரேட்டஸ்ட்டாக இல்லையான்ட்டு செக் பண்ணுறோம். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிகோ ஆஃப் நம்ம அந்த லாக் எண்ணை வந்து எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதே சொல்யூஷனை நம்ம வந்து ஜாவா அண்ட் பைத்தனில் பார்த்துருவோம். ஸோ இப்போ ஜாவாவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா கோட்லையும் அதே மாதிரி அரேயோட லென்த்தை கண்டுபிடிச்சி லார்ஜஸ்ட்னு ஒரு எலமெண்ட் போட்டு அதில் A0 ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அண்ட் அதே மாதிரி எல்லா லாஜிக்கும் சேம் தான். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அகைன் ஆல் டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பைத்தானில் பார்ப்போம். பைத்தானில் பார்த்தீங்கன்னா அரேயோட லென்த்தை கண்டுபிடிச்சி அன்ஸ்டோர் பண்ணிட்டோம். அதே மாதிரி அரேயில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ ஃபார் 1 to n இஃப் சேம் லாஜிக் அரே ஆஃப் i வந்து லார்ஜஸ்ட்டை விட கிரேட்டர் தென் ஆகிடும். லார்ஜஸ்ட்டில் வந்து அரே ஆஃப் i ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணி சப்மிட் பண்ணுறோம். அகைன் ஆல் டெஸ்ட் கேஸஸ் வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன இப்போ நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நானே ஒரு n வேல்யூ ஒரு இன்புட் அரே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து கிரேட்டஸ்ட் வேல்யூ 9. இப்போ இதை விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் இதை ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 7ன்னு சொல்லி கெட் பண்ணிருச்சு. ஒவ்வொரு எலமெண்ட்டாக இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். 4 வேல்யூ இப்போ 5, 4th இண்டெக்ஸில் 5th இண்டெக்ஸில் 7, 6th இண்டெக்ஸில் 6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொல்யூஷனுக்காக இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல லார்ஜஸ்ட்ன்ற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அதில் வந்து அரேயோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணிட்டோம். அதுதான் வந்து 8. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ வந்து 1ல் இருக்குது. ஸோ இப்போ வந்து செக் பண்ணும்போது அரே ஆஃப் i வந்து கிரேட்டர் தேன் லார்ஜஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அரே ஆஃப் 1ல் வந்து 6 இருக்குது. ஸோ அதனால் வந்து லார்ஜஸ்ட் வந்து மாறாது. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 2ஆக இருக்குது. அப்போ வந்து 4ன்னு இருக்குது. ஸோ இப்போவும் மாறாது. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ வந்து 3ன்னு இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் 3ல் 9 இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட்டாக இருக்கிற வேல்யூ வந்து 8 தான். ஸோ இப்போ இந்த இடத்துல 9ன்னு ரீப்ளேஸ் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ இப்போது லார்ஜஸ்ட்டில் வந்து 9 ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 4ன்னு இருக்குது. ஸோ அப்போ வந்து 5 இருக்குது வேல்யூ. ஸோ 5 வந்து லெஸ் தென் 9 தான். ஸோ நெக்ஸ்ட் போகும். ஸோ இப்போ 5 அண்ட் i = 6. ஸோ அவ்வளோதான். இதோட வந்து ஃபார் லூப் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் இந்த லார்ஜஸ்ட்ன்றதை மட்டும் இதில் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அவ்வளோதான், ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.